சென்னை பெரம்பூரில் 21,50,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திருமண மாளிகையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை பெரம்பூரில் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வினீஷ் சரவணன், இந்த திருமண மாளிகை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விடப்படும் என்றால் எப்போது முதல் இது பயன்பாட்டிற்கு வரும்? எவ்வளவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? வட சென்னையை மையப்படுத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கும் அதே போல பல்வேறு கட்டுமான பணிகளையும் கடந்த 4 வருடங்களாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் வடசென்னை மக்கள் பிரதமமாக எதிர்பார்த்து காத்திருந்த சென்னை பெரம்பூர் சந்திரயோகி சமாதி சாலையில சிஎம்டி சார்பில் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்த திருமண மாளிகையை திறந்து வைத்த கையோடு 10 இணையர்களுக்கு திருமணத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வைத்திருக்கிறார். இந்த திருமண மாளிகையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,267 சதுரமீட்டர் பரப்பளவில் தரைதளம் மற்றும் 3 தளங்களுடன் கூடிய திருமண மண்டபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கொளத்தூரில் ஒரு திருமண மண்டபத்தை ஏற்கனவே திறந்து வைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது பெரம்பூரை மையப்படுத்தி இந்த அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகை இன்று முதல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இந்த பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய வகையில் தான் 10 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறார். வடசென்னை வளர்ச்சிக்கு புதிய திட்டத்தை உருவாக்கி ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். வடசென்னையினுடைய சாலை மேம்பாட்டு பணிகள், கட்டுமான பணிகள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்கள், பேருந்து நிலையங்கள், பாலங்கள் என பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொண்டால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த சந்திரயோகி சமாதி சாலையில் தற்போது சிஎம்டி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினீஷ் சரவணன்.